ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. எஸ், எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். நிறைய சிஸ்டர் வந்து டயட் சார்ட் கொடுங்க சிஸ்டர், காலையில என்ன சாப்பிடுறது, மதியம் என்ன சாப்பிடுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுறேன், பாதி நாள் வந்து நான் ட்ரை பண்றது அதுக்கப்புறம் விட்டுறது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன ட்ரிங்க் எல்லாம் குடிக்கலாம் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டே இருந்தீங்க. நான் வந்து ரெசிபியாவோ இல்ல அதோட யூசஸ் எல்லாமே கூட நான் வந்து டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணோம் அப்படின்னா எனக்குமே நல்லது, என்னால உங்களுக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன்னா வச்சுக்கோங்க. இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்போ புதன்கிழமையில இருந்து நானும் ஸ்டார்ட் பண்றேன். ஜூன் 5ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க நாளைக்கு அந்த வீடியோ பாப்பீங்க அப்படின்னா அப்ப நாளைக்கு மறுநாள் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ச் டேப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து வெயிட்ல வந்து பிளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து இன்ச்ல வந்து லாஸ் ஆகும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதுதான் நம்மள வந்து செல்ஃபா வந்து மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயமே. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கண்ணால நம்ம பாக்குறோம். ஒரு 10 கிராம் கம்மியா இருந்தா கூட அதுதான் பெஸ்ட் மோட்டிவேஷனா வந்து இருக்கும். எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுதாங்க, காலைல தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனதும் நான் பாக்குற ஒரே ஒரு வேலைனா இது மட்டும்தான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விட்டுற மாட்டேன். ஏன்னா அப்பதான் ஏறுறது தெரியும், இறங்குறது தெரியும். இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நமக்கு வந்து வரும். சோ அதனால வந்து வெயிட் மிஷின் கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாளையில இருந்து நான் வந்து போடுற அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நான் அன்னைக்கு என்ன சாப்பிடுறேன், அன்னைக்கு வந்து என்ன மாதிரி ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கேன், அந்த ரெசிபி கூட உங்களுக்கு வந்து எல்லாமே ஷேர் பண்ண போறேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து ஏன் இப்ப வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க வந்து நினைக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ்ன்றதோட ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல். அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சின்னதா இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சீட் டே, அதுக்கப்புறம் இப்ப வந்து மெயின்டைனிங்ல இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் வந்து எல்லா அதுவுமே வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறேன். நீங்களே பாத்திருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குட்டியா பாடி வந்து வெயிட் வந்து இல்ல, ஆனா வெயிட் மிஷின்லயே உங்களுக்கு டெய்லி வந்து காமிக்கிறேன் இல்லையா, வெயிட் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் வந்து இந்த லைட்டா தொப்பை மட்டும் கொஞ்சம் உருவான மாதிரி எனக்கு தோணுது. சோ அதையும் வந்து குறைச்சிக்கலாம். அது போக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது கண்டிப்பா நான் வந்து முயற்சி பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேக் ஜனவரி இருக்கும், ஜனவரி மந்த்ல தான் நான் வந்து பண்ணினேன். நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அப்பவுமே நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த இப்ப வரைக்குமே எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல தான் வந்து போட்டேன். இப்ப வந்து லாங் வீடியோல டீடைலா அந்த ரெசிபி ரொம்ப டீடைலா சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்து எனக்கு வந்து அனுப்புவாங்க. அப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து போட்டுட்டே வருவேன், ஸ்டோரியில வந்து போட்டுட்டே வருவேன். எல்லாரும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்பவுமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தான் அது எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்போ வந்து லாங் வீடியோவை டீடைல்டா கொடுக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி உங்களோட வெயிட் அப்டேட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கும் போது இன்னும் பாக்குற நிறைய பேருக்கு மோட்டிவேட் ஆகும். சரிங்களா? அதனால அதையும் வந்து மறக்காம பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போடலாம். இது ஒரு முடிவு, இது ஒரு 2-3 நாள் அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணி தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லி வரப்போறது ஒண்ணு கிடையாது. செல்ஃபா நம்ம ஒரு மைண்ட் செட்டப்ல நம்மளோட மைண்ட் ஒத்துழைச்சா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். நம்மள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மள வந்து ரொம்ப வந்து வெயிட்ட வச்சே தாழ்வா பேசியிருப்பாங்க.
அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நம்மளோட லைஃப்ல. சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ் வியர் பண்ண முடியல, ஐயோ இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம வந்து அதை வந்து யோசிக்கணும். அடுத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பொறாம பண்ணணும். என்னோட டீச்சர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, படிக்கிற விஷயத்துல பொறாமப்படுறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு டீச்சர், படிக்கிற விஷயத்துல பொறாமப்படுறது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பொறாமை தான். ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி பொறாமப்பட்டு ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ண போறோம். சோ அதனால சில பேர் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து ரசிப்போம் இல்லையா, கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே அந்த உணர்வு வந்து இருக்கும். சின்னதா ஒரு ட்ரெஸ் அழகா போட்டு வந்தாங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறது, அவங்களுக்கு இது ஃபிட்டா இருக்கு இல்லையா அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் யோசிப்போம். அதெல்லாமே நம்ம மண்டையில ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வைராகியமா அந்த விஷயத்த வந்து பண்ண முடியும். நானுமே டெய்லி உங்களுக்கு அதுல மோட்டிவேஷனலாகவும் இதை பண்ணுங்க சிஸ்டர், அதை பண்ணுங்க சிஸ்டர், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வரும். இந்த 30 days சேலஞ்ச்லயே நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு வெளிப்பொருட்கள்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன். மேக்சிமம் வீட்டுல உள்ள பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண. நம்ம நார்மலா வீட்டுல எல்லாருக்கும் சமைப்போம் இல்லையா, அதுல இந்த மாதிரிலாம் பண்ணலான்றதுதான் மட்டும்தான் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஹாப்பியான வெயிட் லாஸா வந்து இருக்கும். என்னோட நீங்களும் சந்தோஷமா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுங்க. ஏன்னா நானுமே இப்போ வந்து நல்லா ஜங்க் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் இன்ச்சஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியற மாதிரி இருக்கு. பாடிலாம் ஓகே, பட் ஸ்டொமக் பிளேஸ்ல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பண்றேன் நானு. கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்து. ஏன்னா எனக்கும் 2 குழந்தைகள் வந்து இருக்காங்க. டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்து ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது வந்து பெரிய விஷயம் இல்லையா. அதுக்காகவே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவீங்க, சிஸ்டர் நீங்க மட்டும் தான் சிஸ்டர் கமெண்ட் போட்ட நிமிஷமே எங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்ப அப்படி யோசிச்சு பாருங்களேன். வெயிட் லாஸ்க்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அதெல்லாம் ஈஸியா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும். அதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்கேஸ் நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் கேளுங்க. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ண ரெடி. நான் பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் வந்து டயட் சார்ட் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, டயட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் எல்லாம் கிடையாதுங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து இது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தான். இதனால எந்த பாதிப்பும் வர போறோம் இல்ல. ஏன்னா நம்ம வந்து வேற எதுவும் அடிஷனலா எதுவும் பண்ண போறது இல்ல. இது ஃபுட்டை வந்து ஒரு ஹெல்தியான வேலை வந்து எடுத்துக்க போறோம். அது மட்டும் தான் வந்து பண்ண போறோம். அன்வான்டா நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்து ஹெல்தியான விஷயத்தை எடுத்துக்க போறோம். இது வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, நம்மளோட பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்கும்போது இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்க போறீங்க. சோ பயப்படாம உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒல்லியாகலாம். உங்களை சொன்னவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து நிமிர்ந்து நின்றுட்டு அப்படி போலாங்க. ஏன்னா நான் அதையும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னையுமே சொல்லுவாங்க, எனக்கு வந்து பாடி வெயிட் முகாலாம் கனத்துரும் கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சேன். என்னோட போட்டோஸ் வந்து நான் ஆஃப்டர் பிஃபோர் வச்சிருப்பேன். அதை பார்த்தாலே தெரியும் சீனியர் மாதிரி கொஞ்சம் தெரியும். அங்கங்க சதை, சில பேருக்கு கையில சதை இருக்கும், சில பேருக்கு வயிறு, சில பேருக்கு காலு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து கேலி பண்ணி சொல்லுவாங்க. என்னெல்லாம் வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்களா நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு என்ன சொன்னா ஒரு கட்டுக்கோப்பா நம்ம வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா பண்ணிடலாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஆனா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபுட்டி தான். அதனால என்னாலே முடியுதுன்னா உங்களால கண்டிப்பா முடியும். அப்படிங்கும்போது என்னோட டேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். அதுவும் ஹெல்தியான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்ப உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து அவ்வளவு வந்து டஃபாலாம் தெரியாது. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் நான் வந்து நல்லா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வெயிட் லாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன்.
இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டியா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நானும் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லாட்டினா நாங்க இல்லவே இல்ல. ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் லைக்ஸ் எல்லாமே பார்க்கும்போதுதான் இன்னும் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்னை வந்து நான் ஓடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். என்னோட சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அவனை வந்து விளையாட விட்டுட்டே நான் வந்து பேசிட்டு இருக்கேன். என்னமோ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் சின்ன சின்ன சவுண்ட் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நிறைய ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் பயன்பெறட்டும். ஷேர் பண்ணுங்க. நீங்களுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு ஒரு கோலுக்கான முடிவை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.